தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாருக்கும் எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அரங்கத்திற்கு வந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும், சான்றோர்களுக்கும், ஆன்றோர்களுக்கும், படைப்பாளிகளுக்கும் பலமான வணக்கங்கள். சீராளனுக்கு அடுத்து பொஞ்சி பேசணும், அதுக்கு பிறகு நான் பேசணும். கொஞ்சம் அப்படி டெம்பர், கொஞ்சம் அதிர்ச்சி, அதாவது கொஞ்சம் சோகமாக அல்லது டல்லாக இருக்கிறப்போ டக்குன்னு யாராவது ஒருத்தர் விடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி என்னை எடுத்து விட்டுருக்காங்க. நான் கொஞ்சம் லோக்கலில் கலந்து அடிக்கிற ஆள் இல்லையா, அதனால் நம்மளை விட்டுட்டு அப்புறமா திருப்பி பொஞ்சிக்கு அப்புறம் நன்றி உரைக்கு வந்துடுவாங்க. நண்பர்களே, பொள்ளாச்சி நிகழ்ச்சிக்கு வருவதை ஒரு ஹஜ் யாத்திரை போல நாங்கள் திட்டமிடுவோம். அங்கே போயிட்டோம்னா யாரை பார்க்கலாம், யாரோட சேர்ந்து அரட்டை அடிக்கலாம், அப்புறம் மற்ற விஷயங்கள் என்ன, இலக்கிய நண்பர்களை யாரை சந்திக்கலாம் என்பதை அப்படித்தான் நான் பொள்ளாச்சி இலக்கிய நிகழ்ச்சிக்கு வரும்போது எழுத்தாளரும் ஓவியருமான சீராளன் ஜெயந்தன் என்னோடு சேர்ந்தார். கல்கி பத்திரிகையில் 14 வருடம் உதவி ஆசிரியராக இருந்த பொன்மூர்த்தியும் எங்களோடு சேர்ந்து கொண்டார். 0 டிகிரி பதிப்பகத்தில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய நண்பர் செல்வகுமார் அவரும் வந்திருக்கிறார், அவரும் எங்களோடு சேர்ந்து கொண்டார். முனைவர் பாஸ்கரன், மனிதம் என்ற அறக்கட்டளை வைத்து நடத்தி கொண்டிருக்கிற முனைவர் பாஸ்கரன் எங்களோடு சேர்ந்து கொண்டார். அப்புறம் என்னுடைய நல்ல சிறந்த வாசகன் ரமேஷ். ஆக இப்படி ஒரு குழுவாக தான் சென்னையிலிருந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்தோம். அதனால தான் ஒரு ஹஜ் யாத்திரைக்கு போகிற மாதிரி ஒரு பயணத்தை நாங்கள் திட்டமிட்டு கொண்டோம் என்று சொன்னேன். நண்பர்களே, இந்த அரங்கம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லோரும் எனக்கு, ஏன்னா இந்த இலக்கியத்தில் 96லேருந்து இங்கே இருக்கேன், இந்த ஃபீல்டில் இலக்கிய வழக்கத்தில். அதனால் எல்லாருமே எனக்கு தெரியும். எந்த ஒரு போட்டி வச்சாலும் அதில் நடுவராக நான் உள்ளே வந்தாலும் ஒரு பெரிய குற்றச்சாட்டு உண்டு, அவன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே கொடுத்துட்டாம்ப. எல்லாமே தானே ஃப்ரெண்ட்ஸு. 96லேருந்து இருக்கிற இலக்கியத்தில் எப்படி நண்பனாக இல்லாமல் இருப்பான்? எல்லாமே நண்பர்கள் தான், எல்லாரும் தோழிகள் தான். அதனால் இங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தோம்னா, சேலத்தில் எனக்கு முதல் விருது கொடுத்த சூரிய நிலா வந்திருக்கார், என்னுடைய நண்பர். தொடர்ந்து அந்த காலத்திலேயே அப்போவே அவர்கிட்ட நான் விருதை வாங்கிட்டேன் முன்கூட்டியே. இப்போ ரொம்ப நெருக்கடி இருக்கும், நான் அப்பயே வாங்கிட்டேன் நான். சிவகுமார் வந்திருக்காரு, சோழ நிலா, சோலை மாயவன், மகுடபதி, அப்புறம் தமிழ் முக்கிய எழுத்தாளராக எல்லோராலும் அறியப்பட்டு வந்துருக்கிற ராஜலட்சுமி வந்திருக்காங்க. ஒரு சின்ன விருது வந்துட்டாலே என்ன மாதிரி ஆட்டம் போடுவானுங்க, அமகலம் பண்ணுவானுங்க, ஆடம்பரம் பண்ணுவானுங்க. இந்த பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தினுடைய விருதுக்கு டீ கொடுத்துட்டு வந்தார் பார்த்தீங்களா எல்லாரும். அவர் சாகித்ய அகாடமி நிறுவனம் வழங்கக்கூடிய யுவ புரஸ்கார் விருது வாங்கினவர். ஒரு யுவ புரஸ்கார் விருது வாங்கினவர் எந்த படமும் இல்லாமல், ஆரவாரமும் இல்லாமல் அமைதியாக எல்லாருக்கும் டீ கொடுத்துட்டு வந்தார். நானும் அந்த அப்படி இருக்க மாட்டேன், ரொம்ப கற்று காமிச்சிப்பேன். பொள்ளாச்சிக்கே உரிய ஒரு தன்மை என்னன்னா, அந்த ஆடம்பரத்தையும் ஆரவாரத்தையும் பொள்ளாச்சி விரும்புவதில்லை. அது செயல்பாடு மட்டும்தான் குறிக்கோளாக கொண்டு இயங்கக்கூடிய அமைப்பு என்பது. அன்றிலன், அருண் பாலாஜி, கார்த்திகா, செந்தில்குமார், ஃபோட்டோ கொஞ்சம் வெள்ளையாக்கி அனுப்புப்பா எனக்கு. செந்தில்குமார், மௌனம் ரமேஷ், எப்பொழுதும் என்னுடைய ஆசான் விஷ்ணுபுரம் கூட்டத்தில் எல்லாம் சந்தித்துக் கொள்கிற பேராசிரியர் கதிரவன், பொள்ளாச்சியின் பூபாலம் என்று சொல்லக்கூடிய ஈரா பூபாலன், இரும்பு கை மாயாவியை எழுதிய முல்லை தங்கராஜ் அவர்களுடைய மகள் சித்ராதேவி, இப்படி எண்ணற்றவர்கள். பாலஜோதி, நாவலாசிரியர் பாலஜோதி கடைசி நேரத்தில் வந்திருக்கார மனுஷன், பட்டுக்கோட்டையிலேருந்து. இப்படி புதுக்கோட்டையிலிருந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு காலதாமதமாக. இப்படி எல்லா நண்பர்களும் சூழ்ந்து இருக்கக்கூடிய இந்த அரங்கத்தில் என்னுடைய வாழ்த்துறையை நிகழ்த்துவதில் பெருமை அடைகிறேன். பொள்ளாச்சி இலக்கிய வட்டமும் புன்னகை இதழும் நடத்துகிற இந்த விழா, பொள்ளாச்சி இலக்கிய வட்டம், அந்த சொல்லிலிருந்து நாம் துவங்கலாம் என்று சொல்லக்கூடாது. கல்கி துவங்கலாம் என்ற சொல்லை பயன்படுத்தாது. துவங்கலாம் என்றால் அதில் துவக்கம் இருக்கிறது. துவக்கி என்றால் துப்பாக்கி என்று பொருள். எனவே தொடக்கம் என்று தான் நாங்கள் பயன்படுத்த வேண்டும். எனவே அதிலிருந்து தொடக்கலாம் என்று நினைக்கிறேன். பொல் என்றால் தமிழிலே பொதிதல் என்று அர்த்தம். பொல் என்றால் பொதிதல், தரையிலே பள்ளம் தோண்டி மூடி வைத்தல். அது விதையாக இருக்கலாம், பொக்கிஷமாக இருக்கலாம். பொல் என்றால் பொதிதல் என்று பொருள். தன்னகரமெல்லாம் பொல்லன வியர்த்து என்று சீவக சிந்தாமணி சொல்லும். பொல்லன அங்கே புறம்பேறார் என்று குறள் சொல்கிறது. ஆக
பொல் என்றால் அதில் பொல் பிளஸ் உருள் உள், பொரு பிளஸ் உள், அதிலிருந்து தான் பொருள். எனவே பொல் என்றாலே பொதிதல் என்று பொருள். ஆக பொதித்து வைத்து ஆட்சி செய்த ஊர் என்பதுதான் பொள்ளாச்சி. பொல் பிளஸ் ஆட்சி, பொள்ளாச்சி. பொதித்து வைத்து ஆட்சி செய்த ஊர் என்பது பொள்ளாச்சி. இலக்கிய வெளியில் தனக்கென்று தனி முத்திரையை பொதித்து வைத்து ஆட்சி செய்யும் பொள்ளாச்சி நண்பர்களே, படைப்பாளிகளே, அன்பு மக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வளமான வணக்கங்கள். சாத்தியங்களை சாத்தியப்படுத்தி பார்ப்பது சங்கம். சங்கம் என்ற சொல்லுக்கான அர்த்தம் என்று பார்த்தால் சாத்தியங்களை சாத்தியப்படுத்தி பார்ப்பது சங்கம். வலம்புரி சங்குகள் எல்லாம் ஒரே இடத்தில் ஒன்றாக இருக்கும். சங்குகள் கூடும் இடம் சங்கம். எனவே தான் அது சங்கம். கடமையாற்ற கூடுவது கழகம். அரசியல் கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம், இவையெல்லாம் கடமையாற்ற கூடுவது கழகம். ஒரே சிந்தனையில் மையம் கொண்டு இயங்குவது வட்டம். இயங்குவது தான் வட்டம். எனவே தான் பொள்ளாச்சி இலக்கிய வட்டம். இயங்குவதால் தான் அது வட்டம். உங்களுடைய உயிர்மை, நம்மளுடைய தமிழ் உயிர்மை எழுத்தெல்லாம் பாருங்கள், எல்லாமே வட்டத்தில் தான் ஆரம்பிக்கும். ஆ பாருங்க, ஒரு வட்டம் இருக்கும். ஆ பாருங்க, வட்டம் இருக்கும். உருளக்கூடிய வகையில் தான் உயிரெழுத்துக்கள் எல்லாம் இருக்கும். எனவே தான் அது உயிரோடு இருக்கிறது. எனவே வட்டம் என்பது இயக்கத்தை கொண்டது. எனவே பொள்ளாச்சி இலக்கிய வட்டம். நண்பர்களே, இந்த இடத்துல நான் ஒன்று மட்டும்தான், ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணேன். எதுனா, எல்லாருக்கும் விருது கொடுக்குறோம்பா, இந்த தனித்தமிழ் இயக்கத்துக்கு பரிசு வாங்கினார்ல, அவருக்கு மட்டும் நான் கொடுக்கல, வேறு யாருன்னா வச்சு கொடுத்துருப்பா அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா நான் இவருக்கு விருது கொடுக்குறத ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டு இதெல்லாம் உனக்கு நியாயமாடா தர்மமாடான்னு கேள்வி கட்டுருவானுங்க. ஏன்னா நான் தனித்தமிழுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறாள். அப்போவே அந்த காலத்திலே நீ கவிஞனான்னு கேட்டால் நான் கவிஞன் இல்லை, நான் நவீன கவிஞன் சொல்கிற ஆள். அப்போவே நீ சாதாவாக கவிஞன் சொல்லாத, நான் நவீன கவிஞன் சொல்கிற ஆள். இந்த நவீன கவிஞனுக்கே கொஞ்சம் ஒரு பெரிய இருக்கிற ட்ராபேக்கு அல்லது பலவீனம் என்னன்னா, எல்லாத்துலையும் ஒரு கலகம் பண்ணிக்கிட்டே இருப்பான், எல்லாத்தையும் சிதைக்க பார்த்துக்கிட்டே இருப்பான். எனவே நான் அப்படியான ஆள். தனித்தமிழ் கொள்கைக்கு நான் கொஞ்சம் விலகி நிற்பவன் தான். எல்லாரும் ஆதரிக்கணும்னு அவசியம் இல்லை இல்லைங்க. எல்லாமே மக்களுக்காக நன்மை செய்வது என்றால் எதுக்கு திமுக, எதுக்கு அதிமுக, எதுக்கு இத்தனை காங்கிரஸ், இவ்வளோ கட்சிகள் இருக்குல்ல, எல்லாம் மக்களுக்கு எல்லாம் ஒன்றா சேர வேண்டியது தானே. கம்யூனிஸ்ட்டு மக்களுக்காகத்தான் இயங்குகிறார்கள். எதுக்கு சிபிஐ சிபிஎம் பிரிஞ்சிருக்கீங்க, சேர வேண்டியது தானே. அப்போது ஏதோ ஒரு புள்ளியில் வேறுபடுகிறார்கள், ஏதோ ஒரு புள்ளியில் மாறுபடுகிறார்கள். எனவே அது அவசியமானது தான். காந்தத்தில் வடக்கும் இருக்கும் தெற்கும் இருக்கும். எத்தனை துண்டுகளாக நீங்கள் உடைத்தாலும் வடக்கும் இருக்கும் தெற்கும் இருக்கும். அந்த முரண்பாடு தான் இயங்குகிறது. எனவே தனித்தமிழ் இயக்கத்தை அவர் வழியில் போகட்டும், நாம் அதுக்கு போக முடியும். ஏன்னா இப்போ என்னுடைய ஒரிஜினல் பேர் கதிரவன், நல்ல தனித்தமிழ் தானே. நான் சூர்யான்னு மாற்றிக்கிட்டேன். நான் போய் அவருக்கு விருது கொடுத்தா எவனா திட்டமாட்டான், டே என்னடா அநியாயமா இல்லையாடா. ஏன்னா அமிர்தம் சூர்யான்ற பேர் வைக்கும்போது வெங்கட் சுவாமிநாதன் சொன்னார், விமர்சகர் வெங்கட் சுவாமிநாதன், எல்லாம் இங்கேருந்து அங்கே போவாங்க, நீ என்னடா அங்கேருந்து இங்கே ரிட்டர்ன் வர்ற அப்படின்னு. ஏன்னா தமிழில் பேர் வச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய சூழலில் நான் மட்டும் தான் வடமொழியில் பேரை வைக்கிறேன். சூர்யா, அமிர்தம் என்றதும் தமிழ் சொல்லல, அமிர்தம் தான் சரியான சொல், அமிர்தம் என்பதும் தமிழ் சொல்லல. ஆக இப்படி வேறொரு கோணத்தில் நம்ம போய்கிட்டு இருக்கப்போ இந்த விருதுக்கு நான் வேற யாருன்னா கொடுப்பா, வாழ்த்துறதுக்கு மட்டும் நான் வாழ்த்திக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. நம்ம ஒரு அடிப்படையில் பத்திரிகையாளன், 14 வருஷம் கல்வியில் தலைமை துணை ஆசிரியராக இருந்தோம் இல்லையா. பத்திரிக்கையில் எல்லாமே மொழி கலப்பு என்பது இயல்பாக நிகழும். கரிசல் மேதை கீரா மொழி கலப்பு அவசியம் என்கிறார். ஒரு மொழியோடு இன்னொரு மொழி சேர்ந்து புதிய புதிய சொற்களை உருவாக்குகிற போதுதான் அந்த மொழி அழியாமல் அப்படியே செம்மையாக போகும். தனித்து இருந்தால் அது அழிந்துவிடும் சமஸ்கிருதத்தை போல என்பது கீராவினுடைய, கரிசல் மேதை கீராவினுடைய வாக்கு. எனவே அந்த வகையறாவில் நான் இருப்பதால் இந்த தனித்தமிழை கொஞ்சம் இருந்து விலகுகிறேன். உதாரணத்துக்கு ஒன்று இதை சொல்லிவிட்டு நான் பேச்சுக்குள் வந்து விடுகிறேன். ஒரு வரி, ஒரு பத்திரிகையில் ஒரு வரி, சாமான் வாங்க தினத்தந்தினே வச்சுங்களேன். சாமான் வாங்க வீட்டை பூட்டி விட்டு போன போது சுமார் 25 வயதுடைய ஒருவன் ஜன்னல் வழியாக குதித்து பீரோவை உடைத்த போது போலீஸ் துப்பாக்கியால் சுட்டதில் இறந்தான். எல்லாம் புரியுதில்ல,
தெளிவாக தானே இருக்குது. இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதில் எந்த ஒரு நான் இதில் எதுலுமே தெலுங்கு அது இதுன்னு சேர்த்து தெலுங்குலாம் பேசலை, கன்னடத்தெல்லாம் பேசலை. தந்தியில் வரக்கூடிய ஒரு 4 வரி மட்டும்தான் உங்ககிட்ட வாசித்து காமிச்சேன். இது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, எல்லோராலும் புரிந்து கொள்ளப்பட்ட ஒன்று. நண்பர்களே, சாமான் வாங்க வீட்டை பூட்டிவிட்டு போனபோது சுமார் 25 வயதுடைய ஒருவன் ஜன்னல் வழியாக குதித்து பீரோவை உடைத்தபோது போலீஸ் துப்பாக்கியால் சுட்டதில் இறந்தான். இதில் சாமான் என்ற சொல் அரபி சொல், சுமார் என்கின்ற சொல் பார்சி சொல், ஜன்னல் என்பது வடமொழி, பீரோ என்பது பிரான்ஸ், போலீஸ் என்பது ஆங்கிலம், துப்பாக்கி என்பது துருக்கி. இப்போ சொல்லுங்க, நான் எந்த தனித்தமிழில் எழுதி எந்த தனித்தமிழில் உங்ககிட்ட பேசுறது? ஆக 8 மொழிகளை கலந்து அது தமிழ்தான் என்று உங்களை நம்ப வைத்து தமிழாகவே மாறிவிட்டு பத்திரிகையில் வருகிற போது நான் எப்படி தனித்தமிழை பேச முடியும்? எனக்கு நான் பேசுறதுல எது தமிழ்னே தெரியலையப்போ, அவ்வளோ குழப்பத்தில் இருக்கிறேன். நான் எங்கே தனித்தமிழில் பேசுறது? அப்போ தெரியாத விஷயத்தில் நம்ம ரொம்ப கருத்து சொல்லக்கூடாதுல்ல. அதனால தான் இவருக்கு விருது கொடுக்கறதுக்கு வேற யாருன்னா இருந்தால் நல்லா இருக்கும், நான் வாழ்த்திட்டு மட்டும் போயிடுறேன்பா என்று சொன்னேன். கொஞ்சம் தெளிவாக இருக்கிறேன்ல, நேர்மையாகவும் இருக்கணும் இல்லையா? கொஞ்சமாவது ஒரு இலக்கியவாதிக்கு நேர்மை வானாவா, கொஞ்சம் நியாய தர்மம் வானாவான்னு கேட்பானுங்கள்ல, அந்த மாதிரி. நண்பர்களே, 96 எனக்கும் அம்சப்பிரியாவுக்கும் பழக்கம். பால்ய இலக்கிய தோழன். அன்றிலிருந்து இன்று வரை அவருக்கு கவிதை தான் மூச்சு பேச்சு எல்லாம். புன்னகை இதன் மூலம் கவிதையை ஆவணப்படுத்துவது, கவிஞர்களுக்கு விருதளிப்பது, சிற்றர்களை கொண்டாடி கௌரவிப்பது அவருடைய இலக்கிய செயல்பாடு. ஒரு போரிலே ஒரு வீரனுக்கு வெற்றி பெற வேண்டுமென்றால் அவனுக்கு வாளும் கேடயமும் அவசியம். வாள் இல்லாமல் கேடயம் இருந்தாலோ, கேடயம் இல்லாமல் வாள் இருந்தாலோ சாத்தியப்படாது. தாக்குவதற்கும் தாக்குதலை எதிர்கொள்வதற்கும் வாளும் கேடயம் அவசியம். அப்படி வாளும் கேடயமாக பொள்ளாச்சியில் ரமேஷும் அம்சப்பிரியாவும் தொடர்ந்து அவர்கள் இந்த இலக்கியத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நட்பால் இயைந்த அந்த இரட்டை புலவர்களை நான் பாராட்டுகிறேன், மகிழ்கிறேன். கவிதைக்கு விருது கொடுத்துருக்காங்க. கவிதைன்னா அவ்வளோ முக்கியமாயா நாட்டில் கவிதைக்கு விருது கொடுக்கறதுக்கு? ஆமாங்க, நான் ஒரு முறை இதே மாதிரி கவிதையில் பரிசு வாங்கிட்டு திருப்பூரில் எனக்கு 3 பேருக்கு பரிசு. அதில் முதல் பரிசு கவிஞர் தாமரைக்கு, பாடலாசிரியர், எனக்கு செகண்ட் பரிசு வாங்கிட்டு பேசிக்கிட்டு வர்றப்போ இந்திரன் எல்லாம் பேசிட்டு முடிச்சுட்டு அரங்கத்திலிருந்து வெளியே வரப்போ கவிஞர் இந்திரன் சொல்கிறாரு, சூர்யா, தமிழ்நாட்டில் ஒவ்வொருத்தனும் சாவறதுக்குள்ளே ஒரு கவிதை எழுதணும் அப்படின்னாரு. சாவறதுக்குள்ளே ஒரு கவிதை எழுதணும். இப்போ நீங்கள் யாரும் எழுதாமல் இருந்தீங்கன்னா சாவறதுக்குள்ளே ஒரு கவிதை எழுதணும். இதுதான் இப்போ நாங்கள் சொல்ல வர்ற செய்தி. நான் கேட்குறேன், கவிதை அவ்வளோ முக்கியமா ஐயா அப்படின்னு? என்ன அப்படி சொல்லிட்டேன்? காதல் கவிதையாவது எழுதிடணும் அப்படின்றார். கவிதைன்னு அது அந்த வேணாம், எவளுக்காவது ஒருத்தருக்கு காதல் கவிதையாவது அவன் எழுதிடணும். அப்போ தான் அவன் முழு மனுஷனாக மாறுவான். ஒரு காதல் கவிதையாவது எழுதினா தான் மனுஷன்றவன் முழு மனுஷனாக மாறுவானான். இது கந்தர்வன் சொன்னது, நான் சொன்னதில்லை. நான் கேட்டேன், எப்படிங்க அது? முழு மனுஷன் தானே அவன், முழு மனுஷனாக மாறுறது? கவிதை எழுதும்போது மட்டும்தான் நான் கவுண்டருக்காக எழுதுகிறேன், வன்னியருக்காக எழுதுறேன்னு நினைக்கிறது இல்லை. கவிஞனாக இருப்பான். மதம் கிடையாது, ஜாதி கிடையாது. கவிதை எழுதும்போது மட்டும்தான் அவன் மனிதனாக இருக்கிறான். எனவே முழு மனிதனாகுகிற சந்தர்ப்பம் அவனுக்கு எப்பொழுது வாய்க்கிறது என்றால் கவிதை எழுதும்போது மட்டும்தான். எனவே வாழ்நாளில் நீங்களும் முழு மனிதனாக முயற்சி செய்யுங்கள். யாராவது எழுதாதவங்க இருந்தால் முயற்சி செய்யுங்க. இதை ஒட்டி இன்னொரு விஷயம் சொல்கிறேன். ஒரு கூட்டம் செம்பியத்தில், சென்னை செம்பியத்தில் ஒரு கூட்டம், வலம்புரிஜான் தலைமையில் நான் கவிதை வாசிக்கிறேன். உடனே யோசிப்பீங்க, வலம்புரிஜான் சுற்றி எவ்வளோ நாளாச்சு, எவ்வளோ பெரிய ஆள், அவர் தலைமையில் இவன் கவிதை வாசித்தானா, என்ன தாண்டா இவனுக்கு வயசாக இருக்கும் அப்படின்னு. எனக்கு வயசு 58, பேரம்பேத்தி எடுத்துவேன். ஆகையால அது ஒல்லியாகிறதுக்கும் சொட்டை விழாமல் இருக்கிறதுக்கும் தொப்பை வரையாகிறதுக்கும் நான் காரணம் இல்லை. அதனால் வலம்புரிஜான் தலைமையிலே கவிதை வாசிக்கிற போது முடிச்சுட்டு, அப்போ எனக்கு கொடுத்தது மேகம் தலைப்பு எனக்கு கொடுத்தது. அப்போ நான் வாசித்தது இப்போ சொல்கிறேன் வரி 2-3 வரி. உடனே இது நவீன கவிதையான்னு கேட்டுறாதீங்க. திசையின் சூழ்பையில் சிக்காத மகரந்த மேகம். மேகம் எந்த திசைக்கும் சிக்கல் இல்லை, திசையில் சிக்காத மகரந்த மேகம். இந்திய வானப்பானையிலிருந்து வழிந்த பௌத்த பொங்கல். இது 96 எழுதுந்துங்க. இந்திய வானப்பானையிலிருந்து வழிந்த பொங்கல்.
அப்போ பலமுருஜான் கேட்டார், அது என்ன பௌத்த பொங்கல்? இல்லை, பானையில் பொங்கல் வச்சான் சார். பொங்கல் வச்சா பொங்கி வந்தால் தான் அது பொங்கலோ பொங்கல், உள்ளே இருந்தால் அது பொங்கலா? பொங்கி வரணும். பௌத்தம் இந்தியாவில் பிறந்தது, ஆனால் இந்தியாவில் இல்லை, வேலை தானே வெளியே தானே வந்துச்சு மற்ற நாடுகளில். அதனால் அது வானப்பானையிலிருந்து வழிந்த பௌத்த பொங்கல். அது மாதிரி மேகம் கலைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு. ஷபாஷ் ஷபாஷ், அருமை. உங்களுடைய நண்பர்கள்லாம் யாருன்னா, பக்கத்தில் என்னை சைக்கிளில் உட்கார வச்சுட்டு ஒருத்தன் வந்தான், ரொம்ப தூரத்துலேருந்து மெரிச்சிக்கிட்டு. நண்பன், இவன் இவர் தான் இவர் யார் அப்படி என்றார் அவர் பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டை பார்த்து. நான் வாய் துடுக்கா நான் சொல்லிட்டேன், என் நண்பர் இவர் முன்னாள் கவிஞர் ஐயா அப்படின்ட்டான். அந்த மனுஷன் ஷாக் ஆகிட்டாரு. முன்னாள் கவிஞரா? எம்எல்ஏ தானேப்பா முன்னாள் எம்எல்ஏ இருப்பாங்க, இவன் எப்படி முன்னாள் கவிஞர் ஆவான் அப்படின்னு கேட்டார். அப்புறம் என்னடா அது சங்கடமாக போச்சுன்னு. ஆமாம், ஏன் இவன் லவ் பண்ணுறப்போ காதலிக்கு லவ் பண்ணுறப்போ கவிதை எழுதலாம், கல்யாணம் ஆன பிறகு கவிதையை விட்டான், குழந்தை குட்டியெல்லாம் வந்துருச்சு, அப்போது கவிதையை எழுதலை, இவன் முன்னாள் கவிஞன் தானே அப்படின்னா நான். தவறு நண்பரே, தவறு. ஒருபோதும் ஒரு கவிஞனும் யாரும் முன்னாள் கவிஞன் என்று ஆகவே முடியாது. ஒரே ஒரு மகனை பெற்றுவிட்டு 80 வயது ஆன ஒரு கிழவியை நீ முன்னாள் அம்மா என்று அழைப்பாயான்னா? ஒரே ஒரு புள்ள பெற்றுட்டு 80 வயசு ஆன அந்த அம்மாவை பார்த்துட்டு நீ முன்னாள் அம்மான்னு சொல்லுவியா? அதுக்காக வருஷமாடா பெற்றுன்னு இருக்க முடியும் அம்மான்ற அந்தஸ்துக்கு? ஒரு கவிதை எழுதினாலும் அவன் கவிஞன் தான். முன்னாள் என்ற அடைமொழி சேராத ஒரே துறை, ஒரே பதவி கவிஞனுக்கு மட்டும்தான் இருக்கிறது. எனவே தான் நீங்கள் கவிதை எழுத வேண்டும், கவிதை அவ்வளவு முக்கியம் என்று சொல்கிறேன். நமது கலாச்சார பண்பாட்டு ஆவணம் எல்லாமே கவிதையால் தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. சிலப்பதிகாரத்தில் பார்த்தால் தமிழினுடைய எல்லா சான்றுகளும் சிலப்பதிகாரத்தில் இருக்கிறது. ஒரு வெண்பாவில் திருடுவது எப்படின்னு ஒருத்தன் கவிதை வெண்பாவிலே எழுதிட்டான் சார். திருடுவது எப்படி இருக்கு, புக்கு இருக்கு வெண்பாவில். தமிழில் இல்லாத விஷயங்களே இல்லை. ஆனால் அது அப்போது எப்படி இருந்தது என்றால் வெண்பாக்களால், மரபு கவிதையால் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே கவிதை அவ்வளவு முக்கியம். இந்த முறை 3 பேர் விருது பெறுகிறார்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னை விமர்சனமாகவே ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா எவனையுமே நான் திட்ட மாட்டேன், இது சரியில்லை, அது சரியில்லை, இது கவிதை இல்லை அப்படிலாம் சொல்ல மாட்டான். சோழநிலா அங்கேருந்து பார்த்துன்னுக்கிறான் நண்பன். சொல்லவே மாட்டேன். சோழநிலாவினுடைய மகள் இங்கு அவளுடைய அழகான ஆன்மீக குரலை கேட்டு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த தமிழ் அந்த ஆன்மீக தமிழில் சோழநிலா அந்த மகளை அப்படியே வென்றெடுக்கட்டும். எதுக்கு சொல்ல வரேன்னா, இது தப்பு அது சரி அப்படின்றதெல்லாம் சொல்ல மாட்டேன். கீழே மேடை ஏறத்துக்கு முன்னாடி சொல்லிவிடுவேன், 88வது பக்கத்தில் இருக்கிறது கவிதையே இல்லையா, 100வது பக்கத்தில் இருக்கிறது தேவதட்சணை காப்பி அடித்த மாதிரி இருக்குது, அப்படியெல்லாம் கீழே சொல்லிவிடுவேன். மேடைக்கு வந்தால் ஒருபோதும் ஆவணப்படுத்துகிற போது அவன் பேரை வந்தால் கூட பெருமை அடைய வேண்டுமே தவிர தாழ்மை அடையக்கூடாது. எனவே ஒருபோதும் மேடைகளில் அந்த பலவீனத்தை மைனஸ் எப்படியும் ஒரு தொகுப்பில் ஏற்கனவே நண்பர் சொன்னார் பார், 80 பக்கத்தில் 4 கவிதை தேறிடும்ல, ஒரு கவிதையை பாராட்டிட்டு போ, அடுத்த முறை வந்துடுவான், பின்னாடி வந்துடுவான். 2-3 தொகுப்பு போட்டால் அவனே நம்மளுக்கு விருது கொடுக்கக்கூடிய ஆளாக மாறிடுவான். அதனால் யாரையும் அப்படி குறைச்சி மதிப்பிடக்கூடாது என்று சொல்லு. அதை விட முக்கியம் பாராட்டு இருந்தால் வாழும்போதே ஒருவனை பாராட்ட வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். செத்த பிறகு நீ காரியத்துக்கு கறி சோறு போடுறதுக்கு விட இப்போ எனக்கு ஒரு 2 இட்லி வாங்கி கொடு, அதுதான் நம்ம சொல்கிறது. பாராட்டு என்பது சாவும்போது காரியத்தில் கரிசோறு வைத்து படையலிடாமல் வாழும்போதே எங்களை வாழ்த்துங்கள் என்பது தான் எங்களுடைய தாரக மந்திரமாக இருக்கிறது. அதை அம்சப்பிரியா மிக சரியாக செய்துகிறார். 3 கவிஞர்கள் விருது பெற்றிருக்கிறார்கள். அதில் சாய் மீரா என்னோடு கொஞ்சம் அவர் ஒத்திசைவானவராக இருக்கிறார். அவங்களும் கருப்பு நானும் கருப்புன்றதுக்கு சொல்ல வரல. நான் ஒரு சிவபக்தன் என்றால், ஊராக சுற்றும் சிவபக்தன் என்றால் அவர் வீட்டுக்குள்ளேயே இருந்து ருத்ராட்சம் போட்டு கொண்டிருக்கக்கூடிய சிவபக்தை. எனவே அந்த வகையில் பார்த்தால் எங்களுக்கும் அவங்களுக்கு உண்டு. என்னுடைய கவிதை தொகுப்பு வெற்றிடத்தை நீலத்தால் நிரப்பும் வானம். என்னுடைய தொகுப்பிலும் நீளம்தான் பிரதானமாக இருக்கும். வெற்றிடத்தை, வானம் ஃபுல்லாக வெற்றிடமாக தான் இருக்குது. அதை வானம்னு நம்மளை எப்போ வைக்குது, நீலம் பூசி அந்த வெற்றிடம் இல்லைன்னு நம்ப வைக்குது. வெற்றிடத்தை நீலத்தால் நிரப்பும் வானம் என்று என்னுடைய தொகுப்பு நீலச்சிறகு என்கின்ற அதோடு ஒட்டுப்பட்டால் சாய் மீரா என்னோடு பல விஷயங்களில் உடன்படுகிறார். சாய் மீரா
ஒரு தூரிகை எடுத்து நீலவானத்தை வரைகிறார். அவருடைய தொகுப்பிலிருந்து ஒரே ஒரு கவிதை, 3 பேருக்கும் ஒரு கவிதை சொல்லணும்ல. ஒரு நீலவானத்தை வரைகிறார். இந்த அம்மா வரைஞ்சி முடிச்ச உடனே அதில் போய் மரங்களை நட்டு வச்சிடறானுங்க. என்னடா இது பெரிய தொல்லையாக இருக்குது அப்படின்ட்டு திருப்பி போய் அந்த அம்மா ஒரு ஆப்பிளை வரைகிறாங்க. ஆப்பிளை வரைஞ்சி முடிச்சோடனே சாத்தான் பாம்புகள்லாம் உள்ளே வந்துருச்சு. இப்போது சாத்தான் பாம்புகள்லாம் உள்ளே போன உடனே அலறி துடிச்சு கடவுள் ஓடுறாரு. ஐயோ ஆதாம் ஏவாள் வந்துடுவாங்களே, பெரிய பிரச்சனையாயிடுமே அப்படின்னு. ஆக என்ன பண்ணாலும் ஏதாவது ஒரு எதிர்வினை வந்து கொண்டே இருக்கிறது. இப்பொழுது அவங்க கேட்குறாங்க, நான் இப்போது என்ன செய்வது? என்னிடம் கடவுள் இல்லை, இப்பொழுது நான் என்ன செய்வது? என்னிடம் கடவுளும் இல்லை, சாத்தானின் பாம்புகளும் இல்லை, என்ன செய்வது என்று தூரிகை வைத்து கேட்கிறார் சாய் மீரா. அவருடைய ஒரு கவிதை. எழுத்து கலைஞன் என்றாலும் ஓவிய கலைஞனாக என்றாலும் அவன்தான் பிரபஞ்சத்தினுடைய ஆதார சக்தி. அவன் கடவுளை உருவாக்குவான், சாத்தானையும் உருவாக்குவான். அவனுக்கு யாரும் தேவையில்லை. தன்னளவில் அவன் தனித்துவமானவன் அல்லது தனித்துவமானவள் என்பதை அறிவிக்கிற திமிர் பிடித்த கவிதை தான் சாய் மீராவினுடைய கவிதை. இதை அப்படித்தான் குறிப்பிட வேண்டும். நான் இப்பொழுது தூரிகை வைத்து என்ன செய்வது? கடவுள் கூட இல்லையே, நான் இப்போது தூரிகை வைத்து என்ன செய்வதுன்னு அது திமிர் பிடித்த கவிதை தான். திமிர் அவசியமா? கண்டிப்பாக திமிர் ஒரு எழுத்தாளனுக்கு, ஒரு கவிஞனுக்கு அவசியம். சாகித்ய அகாடமி விருது வாங்கின கோவி மணிசேகரன் பேட்டி எடுக்கிறாங்க டிவியில். ஒரு பெண் பேட்டி எடுக்கிறா. அப்போ அந்த பெண் கேட்குறா, ஐயா நீங்கள் இலக்கியத்தில் ரொம்ப திமிர் பிடிச்சவர்னு ஒரு பேச்சு இருக்குது, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டைரெக்டாக கேட்குறாங்க. அவருக்கு ஒரு 4 முடி தான் பின்னாடி இருக்கும். அவர் தடவிக்கிட்டு அவர் தெனாட்டில் ஒல்லியாக இருப்பார், ஃபுல் மண்டை, பின்னாடி 4 முடி, பார்க்குறதுக்கு அடப்பாவின்ற மாதிரி இருக்கும். அவர் அந்த முடியை இழுத்துக்கிட்டு, ஆமாம் திமிர் இருக்கிறது. அவர் பதில் இது, ஆமாம் திமிர் இருக்கிறது. சிங்கம் பிடரியை சிலிர்த்து கொண்டால் அது திமிரா? மயில் தோகையை விரித்து கொண்டால் அது திமிரா? இருக்கிறது சிலிர்க்கிறது, இருக்கிறது விரிக்கிறதுனா. அப்போ யார்கிட்ட அறிவும் ஞானமும் இருக்கோ அங்கு கொஞ்சம் திமிர் இருப்பது தவறல்ல, சரியானது தான். திமிர் ஆகச்சிறந்த கச்சா பொருள். உங்களுக்கு சுயமரியாதையோடு நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் திமிரும் நமக்கு அவசியம். அந்த வகையில் விருது பெறும் சாய் மீராவை பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். நிலாதரன் உடைய கவிதை ஒன்று ரொம்ப அட்டகாசமான ஒரு புனைவு, தென்னையை கொத்தும் கிளிகள் அப்படின்றது. எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய மரபினுடைய சாராம்சங்களை எடுத்து அதை கொஞ்சம் அங்கதத்தோடு மீட்டு உருவாக்கம் செய்கிற வித்தையை நம்மளுடைய நிலாதரன் செய்திருக்கிறார். மனுஷன் நம்ம நவீன கவிதை பக்கம் இயங்கிறதால அந்த புனைவுகளை அவரால் மிக துல்லியமாக அழகாக செய்துவிட முடிகிறது. அதில் சில இடங்கள்லாம் சில சொற்கள் வரும், அந்த சொற்களுக்கான அர்த்தம் தெரியாமல் அந்த கவிதையை நாம் கடக்க முடியாது. வரைவு கடாதல் அப்படின்னு ஒரு சொல்லு வரும். வரைவு கடாவுதல் என்றால் லவ் பண்ணது போதும் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு தான் சங்க இலக்கியத்தில் இப்படி ஒரு பிரிவில் வருது இல்லையா, லவ் பண்ணது போதும்பா கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறது தான் வரைவு கடாவுதல். அப்புறம் ஹரிச்சந்திரா நதி எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த ஹரிச்சந்திரா நதியில் அந்த அந்த கவிதையில் வரும், ரொம்ப பாலியல் வெக்கை அதிகமான ஒரு மணிக்காக்கை ஹரிச்சந்திரா நதியில் தலையை சிலிப்பி அதனுடைய வெப்பத்தை குறைத்து கொள்கிறதுன்னு ஒரு எழுதி வைப்பான் மனுஷன். அதை பார்த்தோன்னட பாலியல் வெக்கை அதிகமான ஒரு காக்கை அந்த ஹரிச்சந்திரா நதியிலே தலையை முக்கி தனித்து கொள்கிறது. அந்த நீரை எடுத்து 3 முறை தலையில் அவள் தெளித்து கொண்டாள். அவளுக்கும் பாலியல் இருக்கு. அப்போ வரைவு கடாதலால் சொல்லும் அவள், வரைவு கடாதலுக்காக இருக்கும் அவள் பணியார வழிபாட்டின் போது எனக்கு ஒரே குழப்பமாகி போச்சு. என்ன டபுள் மீனிங்கில் எதனா எழுதியிருக்கானா, என்னடா அது பணியார வழிபாடா அப்படின்னு. அப்புறம் சர்ச் பண்ண போய் பணியார வழிபாடு எங்கெல்லாம் கூகுளில் போய் பார்த்து எங்கெல்லாம் அந்த வழிபாடு நடக்குது, எந்த இனத்தை சார்ந்தது அப்படின்னு. பணிவார வழிபாட்டின் போது லிங்க வடிவத்தில் இருந்த பணியாரத்தை அவள் சாப்பிட்டு கொண்டு அம்மாவுக்கு தன்னுடைய காதல் வேட்கையை தெரிவிக்கிறாள் அப்படின்னு வரும். அட்டகாசமான ஒரு புனைவுக்குரியவன் நிலாதரன். அந்த சின்ன சொல்லெல்லாம் உங்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சால் தான் அதனுடைய அழகை நீங்கள் ரசிக்க முடியும். புனைவு தாங்க ரொம்ப முக்கியமான கவிதையில். அப்படியே பார்த்துட்டு சமூகத்தை நான் பிரதிபலிக்கிறேன்னு அப்படியே எழுதுறதெல்லாம் ஒரு இலக்கிய அந்தஸ்தை அடையாது.
உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். இந்த புனைவுன்றதால நிலாதரனுடைய புனைவுக்காக இன்னொரு சொல்கிறேன். பல வருஷத்துக்கு ஒரு சிற்பி ஐயா இருந்தார். ஒரு ஸ்கூலில் நடந்ததுங்க. நான் தான் அந்த நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். அம்சப்பிரியாவினுடைய ஒரு கவிதை நான் ஸ்லாகிச்சு பேசினுக்கிறேன். அம்சப்பிரியா கவிதையை. அது என்ன கவிதைனா, ஒரு காக்காங்க. இது புனைவு பார்த்துங்க. இந்த நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க, ரொம்ப காலம் கடந்து வந்ததால் அம்சப்பிரியா கவிதை உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஒரு காக்கா வடை சாப்பிட்லான்னு போகுங்க. பாவி பசங்க அந்த வடையில் விஷம் வச்சுட்டு இருப்பானுங்க. ஸோ காக்கா வடையை திருட முடியாது. ஒரு ஆப்ஷன் கட்டா காக்கா வடையை திருடுகிறது, உங்களுக்கு தெரிஞ்ச கதை. அதில் விஷம் வச்சதால் அந்த காக்கா என்ன பண்ணும், ஐயோ வடையில் விஷம் வச்சிட்டானுங்களேன்னு பசியில் அப்படியே நடந்துன்னு வரும். எப்படி, ஒரு மஞ்சப்பையில் சூரியனை போட்டு உள்ளே வச்சுக்கிட்டு தூக்கின்னு வரும். மஞ்சப்பையில் சூரியனை தூக்கி உள்ளே வச்சுக்கிட்டு மஞ்சப்பையை தூக்கிட்டு ஒரு காக்கா நடந்து வரும். நீங்கள் தான் கற்பனை பண்ணிக்கணும். உங்களுக்கு பால் பாட்டில் எடுத்து ஊற்றி குடின்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு பால் பவுடர் கொடுத்துருவோம், சுட தண்ணி கொடுத்துருவோம், பாட்டில் கொடுத்துருவோம், நிப்பிள் கொடுத்துருவோம். ஒரு நல்ல வாசகன் அவற்றையெல்லாம் கலந்து அவன்தான் குடிக்க வேண்டுமே தவிர நேரடியாக அப்படியே கவிதை அந்த மாதிரி நேரடியாக சொல்கிறாங்க பற்றி அந்த மாதிரி கவிதை நான் ஒத்துக்கிறதே கிடையாது. நல்லா இருக்குதுமான்னு போயிடுவேன். நமக்கு சவாலாக இருக்கணும். என்னடா அது அப்படின்னு நமக்கு ஒரு வேலை வைக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது அசலான நவீன கவிதை. நவீன கவிதைக்கான அர்த்தம். சூரியனை மடக்கி உள்ளே தூக்கி போட்டுக்கிட்டு மஞ்சப்பையில் நடந்துன்னு வரும். பயங்கர தாகம் அந்த காக்காவுக்கு. எப்பயுமே இருக்கிற மாதிரி கதையில் வர மாதிரி தண்ணி கொஞ்சம் இருக்கிற பானை இருக்கும். சுற்றி முற்றியும் கல் இருக்காது. தேடி தேடி பார்க்கும். பயங்கர தாகம். என்ன பண்ணோம், கல் இருக்காது, தாகம். தன்னுடைய சிறகையெல்லாம் உரித்து 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 பானையில் போடும். தண்ணி மேலே வந்துடும். இது காக்கா குடிச்சிட்டு அப்பாடான்னு இருக்கும். இப்போ பறக்கணும்னு நினைக்கும் போது படப்படன்னு அடித்தா எங்கே சிறகெல்லாம் போயிடுச்சு, எங்கே அடிக்க முடியும்? உரிச்சி வச்ச கோழி மாதிரி இருக்கிறாரு, பறக்க முடியல. ஐயோ பறக்க முடியல, என்னால் பறக்க முடியலன்னு படப்படன்னு படுக்கும்போது கையில் இருக்க மஞ்சப்பையில் கீழே தவறி விழுந்து அது உள்ள இருக்கிற சூரியன் வெளியே வரும். அப்போ அலறி அடித்து எழுந்தா காக்கா கனவு கொண்டிருக்கும். ஓ இது கனவா இது அப்படின்னு சூரியனை பார்க்கும். ஏன்னா பையில் இருந்த சூரியன் வெளியே வந்துடுச்சா. அப்போ பொழுது விடிஞ்சிச்சா. காக்கா வெளியே, ஓ நல்ல வேலை சிறகெல்லாம் கரெக்டாக தான் இருக்குதுன்னு தூங்கி விழுந்த காக்கம் பார்க்கும். இது கவிதைங்க. இது தாங்க புனைவு அவர் எழுதுந்து. அம்சப்பிரியா எழுதின புனைவு. நான் இதை ஸ்லாகிச்சு சொல்லின்னு இருக்கேன். சிற்பி ஐயா இருக்கார், இன்னும் 2-3 பேர் இருக்கார் அந்த ஸ்கூலில். ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். இதே மாதிரி கூட்டத்திலேருந்து ஒருத்தன் எழுந்த கேள்வி கேட்டான், இதெல்லாம் ஒரு கவிதையா, இதுக்கு என்ன அர்த்தம்ட்டாம்பா. ஐயோ இதெல்லாம் என்ன, இது ஒரு கவிதையா, இது என்ன கவிதை இது? காக்கா ரக்கையை உரிச்சுக்குதான் அப்படின்னு. இப்போ நான் பதில் சொல்லணும்னு என்ன ஆச்சு, அவள் தான் நான் காலி. இப்போ எப்படி அவருக்கு பதில் சொல்கிறது? காக்கா சிறகை பீத்து கொண்டு தண்ணி போட்டு குடிச்சிட்டு சிறகெல்லாம் போயிட்டு அவஸ்தைப்படுது அப்படின்றத புனைவை எப்படி நான் கேள்வி கேட்டவனுக்கு பதில் சொல்கிறது? அப்போ நான் சொன்னேன், வியாசார்பாடியில் குடிசை பகுதியில் ஒரு அம்மா இருக்குது. அந்த அம்மா புருஷன் விட்டு போயிட்டான். பையன் இன்னொரு பொண்ணு அழைச்சிக்கிட்டு போயிட்டான். உடன் போதல், அவன் போயிட்டான். ஒரே ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணை வச்சு இந்த அம்மா காப்பாற்றணும். இப்போ இந்த அம்மாவுக்கு இருக்கிற ஒரே சவால், புருஷன் இல்லாவிட்டாலும் பையன் இல்லாவிட்டாலும் என் பொண்ணை நல்லபடியாக ஜாம்னு கட்டி கொடுக்கணும் கல்யாணம் பண்ணி. இதுதான் கனவு. ஆனால் அந்த அம்மா ஒவ்வொரு வீட்டில் வேலை செய்கிறவங்க, வேலை பத்து பாத்திரம் வேலை செய்கிற அம்மா எப்படி அந்த பொண்ணுக்கு ஜாம்னு கணவன் துணை இல்லாமல் மகனுடைய எதிர்பார்ப்பு இல்லாமல் அந்த வேலைக்கார பெண்மணியால் எப்படி ஒரு கல்யாணத்தை நடத்த முடியும்? பண்ணவே முடியாது, வாய்ப்பே இல்லை. அப்போ ஒரு பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறப்போ, ஒரு சேடு வீட்டில் பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறப்போ சேடுக்கு கிட்னி ஃபெயிலியர். பேசிக்கிட்டே இருக்கிறப்போ இந்த அம்மா காதல் விழும். கிட்னிக்கு தேடிக்கிட்டு இருப்பாங்க, கிடைக்காது. இந்த அம்மா காதல் விழும். அப்போ சொல்லுவாங்க, ஐயா எந்த வேணாலும் பார்க்குறீங்களா அப்படின்னு. அப்போ தான் சேடு பார்ப்பாரு. சரி செக் பண்ணுங்க அப்படின்னா, முதலாளி சேடுனுடைய கிட்னியும் வேலைக்காரி அம்மாவனுடைய கிட்னியும் பொருந்தி போயிடும். பாருங்கள், இதிலெல்லாம் பொருந்திடும் எல்லாமே. முதலாளி தொழிலாளி எல்லாம் கிடையாது, எல்லாமே இதில் பொருந்தி போயிடும். அப்போ யாருமே சொந்தக்காரங்களாம் கொடுக்க மறுத்த காரணத்தில் இந்த வேலைக்கார அம்மா ஒரு கிட்னியை கொடுத்துப்பாங்க. கிட்னியை கொடுத்தப்பறம் லட்சக்கணக்கில் பணம் வரும். அந்த அம்மா ஜாம்னு பொண்ணு கல்யாணத்தில் விமர்சையாக நடத்திடுவாங்க. பின்பக்கம் அறுத்து எடுத்த அந்த அடையாளம் வடு, அதுக்கு தொடர்ந்து மாத்திரை சாப்பிட்ணும். வாங்கினா பாருங்க, அந்த பணத்தை பேங்க்கில் போட்டு அந்த வட்டி பணத்துலேருந்து மாத்திரை மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க கனவு நிறைவேறி இருக்கலாம், ஆனால் எதுக்காக கிட்னியை கொடுத்து பணத்தை வாங்கி தன்னுடைய உடலை மீண்டும் தேர்த்துவதற்கு
அந்த பணத்தில் தான் அவர்கள் திரும்பவும் வாழ்க்கையை பண்ண வேண்டியது இருக்குது. இது வடசென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி. நண்பரே, அந்த காக்கா தான் அம்சப்பிரியாவுக்குள்ள இருக்கக்கூடிய கவிதையில் வந்த காக்கா. சிறகுகளை எல்லாம் பிரித்து விட்டு தன்னுடைய கிட்னியை கொடுத்த மாதிரி தண்ணீரை குடித்துவிட்டு பறக்கும்போது ஐயோ சிறகில்லையே என்று தவித்தது போலத்தான் கிட்னியை கொடுத்துவிட்டு மகளுடைய கல்யாணத்தை நடத்திவிட்டு மீண்டும் மரணப்படுக்கையில் மாத்திரை சாப்பிடுகிற அந்த குடிசை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பெண்மணி தான் அம்சப்பிரியாவின் புனைவில் வந்த காக்கா அப்படின்னு சொன்ன பிறகு தான் அப்பாடா தப்பிச்சிட்டோம் பொழுது. எனவே காக்கா என்றால் காக்காவாக எடுத்துக்கூடாது, பையனா பையா எடுத்துக்கூடாது. எல்லாமே நீங்கள் நேரடியாக கவிதையில் வரக்கூடிய விஷயத்தை அப்படியாக பார்க்கக்கூடாது என்பது தான் நவீன கவிதையினுடைய ஒரு நல்ல ஒரு அம்சமாக பார்க்கிறேன். அடுத்ததாக சேஜா அரசி மார்லின் இவங்களுடைய ஒரு சின்ன கவிதை. உலகமெல்லாம் எனக்கே என சுற்றி திரிகிற மீன் குஞ்சுகளுக்கு புலப்படவே இல்லை கண்ணாடி தொட்டி. எனக்கே உலகம் என்று சுற்றி திரிகிறது. இந்த உலகமே எனக்கு தான் அவ்வளோ திமிரா சுற்றி சுற்றி வருதில்லை, அது பார்வைக்கு ஒருபோதும் தெரியவில்லை. நாம் கண்ணாடி தொட்டியில் இருக்கிறோம் என்று அதற்கு தெரியவே இல்லை. அதை பொறுத்த வரைக்கும் அதுதான் வாழ்க்கை, அதுதான் உலகம். அது எல்லைகளை மறந்து சுற்றி கொண்டிருக்கிறது. ஒருவேளை ஒவ்வொருவரும் சுதந்திரமாக பெருமிதமாக நாம் சுற்றி கொண்டிருக்கிறோம் அல்லவா, நாமும் ஏதோ ஒரு வகையில் கண்ணாடி தொட்டிக்குள் இருந்துக்கிற மீனாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது குடும்பம் அந்த மீன் தொட்டியாக இருக்கலாம், இந்த சமூகம் ஒரு மீன் தொட்டியாக இருக்கலாம். இந்த குடும்பத்தை சமூகத்தை தாண்டி வர முடியாதபடி, கண்ணுக்கு தெரியாதபடி நான் சுதந்திரமாக இருக்கிறேன் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்களாகத்தான் நாம் இருக்கிறோம். எனவே அந்த மீனாகத்தான் என்னை பார்த்தேன், கண்ணாடி தொட்டியாகத்தான் இந்த குடும்பத்தையும் சமூகத்தையும் பார்க்கிறேன். இப்படியாகத்தான் கவிதையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் அரசி மர்லின் எழுதிய இந்த கவிதை மிக அழகான ஒரு கவிதையாக இருக்கிறது. நண்பர்களே, அடுத்து சிற்றிதழுக்காக சொன்னார்கள். ஏற்கனவே நான் அமிர்தம் என்ற பத்திரிகையை நடத்ததால் தான் அமிர்தம் என்கின்ற பெயரை கொண்டேன். அமிர்தம் என்பது தமிழுக்கு அமிழ்தென்று பெயர் அதெல்லாம் கிடையாது. என் பாட்டி பேர் அமிர்தம்மாள், அதனால் அமிர்தம்னு பேர் வச்சேன். ஆயா பேரோடு சுற்றுற ஒரே இலக்கியத்தில் இருக்கிற ஆம்பளை நான் தான், அமிர்தம் சூர்யா, அது என் பாட்டி பேர். சங்க காலத்திலிருந்து இந்த விருது கொடுப்பது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. வணிகனுக்கு எட்டி என்ற விருதை அளித்தார்கள், உழவருக்கு காவிதி என்கின்ற விருதை அளித்தார்கள். கலையில் சிறந்தவனுக்கு உழவருக்கு காவிதி விருது, கலையில் சிறந்தவருக்கு தலைக்கோல் விருது, வீரனுக்கு மாராயம் விருது, சேனாதிபதிக்கு ஏனாதி என்கின்ற விருதை எல்லாம் சங்க காலத்திலே கொடுத்திருக்கிறார்கள். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் பொள்ளாச்சியில் நண்பர் புன்னகை விருதை வழங்குகிறார். அது சங்க காலத்தினுடைய தொடர்ச்சியாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். அந்த வகையில் 2 சிற்றிதழ்கள் விருது பெறுகிறார்கள். உதிரிகள் சங்கு என்கின்ற 2 சிற்றிதழாளர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிற்றிதழ் மட்டும்தான் இலக்கியத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்கிற ஒரு ஆவணம். கணையாழியில் கவிதை வரத்துக்காக நான் வியாசார்பேட்லேருந்து கணையாழி ஆஃபீஸுக்கு 95-96 சைக்கிளில் 1 மணி நேரம் போய் ஒரு கவிதை கொடுத்துட்டு வருவேன். அது வந்துச்சா வரலையா அப்படின்னு பார்ப்போம். கணையாழில் ஒரு கவிதை வந்த பிறகு வெங்கட்சுவாமிநாதன் பாராட்டுவார். அப்போது நம்மளுடைய ட்ராவல் எப்படி இருக்குது, நம்மளை ஒரு இலக்கியவாதியாக எழுத்தாளனாக வளர்த்தது எது என்றால் சிற்றிதழ்கள் தான். சுந்தர சுகன் இறந்துட்டார். அவர் ஃபோன் பண்ணுவார், நண்பா கடிதம் போடுவார், நண்பா ஒரு பரிசோதனை முயற்சி அதெல்லாம் பண்ணிப்பாரேன் அப்படின்னு. காலமேகத்தினுடைய ஒரு கவிதையை எடுத்து அதை நவீன கவிதையாக மாற்றி தமிழிலிருந்து தமிழாக்கம், மொழிபெயர்ப்பில் தமிழிலிருந்து தமிழாக்கம். அப்போ நிறைய இடகடமான வேலை பண்ணியிருப்போம். தமிழிலிருந்து தமிழாக்கம்னு ஒரு கவிதையை நவீன கவிதையாக காலமேகப்புலவனுடைய செய்யுளை போட்டு மாடர்ன் போயிட்டு அதை எப்படி மாற்ற முடியும் அப்படின்னு சுகனில் வந்தது. இப்படி எல்லா விதமான முயற்சிகளுக்கும் சிற்றிதழ்கள் தான் காரணமாக இருக்கிறது. பெரியாரை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், அதை பற்றியான ஆவணங்கள் தெரிய வேண்டும் என்றால் நிறப்பிரிகையினுடைய ஒரு வால்யூமை பார்த்தீங்கன்னா போதும், ஒட்டுமொத்த பெரியாருடைய தர்க்கங்கள் எல்லாமே அமைந்துவிடும். சிற்றிதழ்கள் தான் இலக்கியத்தை வளர்த்தது, சிற்றிதழ்கள் தான் தமிழர்களுடைய வாழ்வை ஆவணப்படுத்துகிறது. உதிரி சங்கு மாதிரியான இதழ்கள் கௌரவிக்கப்பட வேண்டும். அந்த காலத்திலேயே பெரியார் விடுதலை, அண்ணா திராவிட நாடு, கருணாநிதி மாணவ நேசன். சார் கலைஞர் கருணாநிதி கையெழுத்து பிரதி 50 முறை கையெழுத்து பிரதி எழுதி 50 புக்கை ரெடி பண்ணுவாராம்.
கல்லூரியில் தன்னுடைய மாணவர்களுக்கு தான் படிக்கிற பள்ளி தோழர்களுக்கெல்லாம் 50 புக்கை கொடுப்பாராம். ஒரு மனுஷன் கையெழுத்து பிரதி எழுதி 50 காப்பி, ஒரு 10 பக்கம் எழுதுறாங்க, 10 பக்கமும் எழுதி பின்னடிச்சு 50 பேருக்கு கொடுக்கணும்னா பாருங்கள். ஆக இப்படி நெடுஞ்செழியன் மன்றம் நடத்தினார். இப்படி இதழ்கள் தான் இலக்கியத்தையும் தமிழ் சமூகத்தையும் செம்மையாக்குவதற்கு பாடுபட்டிருக்கிறது. அந்த வகையில் கவிஞர்களுக்கு விருது வழங்கி, சிற்றறிஞர்களுக்கு விருது வழங்கி, இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட பலருக்கும் நினைவு பரிசு வழங்கி, தொடர்ந்து என் போன்ற நண்பர்களையும் பேச அழைத்து கௌரவித்து, தமிழகத்தில் யாரும் சிலாகித்து சொல்ல முடியாத ஒரு விழாவை புன்னகை இதழும் பொள்ளாச்சி இலக்கிய வட்டமும் நடத்துகிறது. கைத்தட்டலால் அவரை, கரகோஷத்தால் அவர்களை பாராட்டுவோம், கௌரவிப்போம். நன்றி, வணக்கம்.